வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இயற்கை விந்தையை தான் இந்த விளக்கத்துல அலச போறோம். தமிழ் சால்வர் சேனல் கொடுத்திருக்கிற தகவல்களை வச்சு இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம ஆரம்பிக்கலாமா? கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு? சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் அடிக்கடி கேக்குற கேள்விதான் இது இல்லையா? கடலுக்கு அடியில என்ன பெரிய உப்பு மலை எது இருக்கான்னு? சத்தியமா இல்லங்க. இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம நேரா கடலுக்கு போக கூடாது. வானத்திலிருந்து விழுற ஒரு சின்ன மழைத்துளியோட பயணத்தை ட்ராக் பண்ணாலே போதும். அந்த ஒரு ஒற்றை துளிக்குள்ளதான் மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. வளிமண்டலம் இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். நாம நினைக்கிற மாதிரி இந்த பயணம் கடலுக்கு அடியில ஆரம்பிக்கல. மழை பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த உயரமான வானத்திலேயே இது ஸ்டார்ட் ஆயிடுது. மேகத்திலிருந்து மழை துளிகள் கீழே வரும்போது அது 100% தூய்மையான தண்ணி கிடையாது. ஆமாங்க, காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடு கூட அந்த மழைநீர் கீழே வர வழியிலே மிக்ஸ் ஆயிடுது. இந்த தண்ணியும் வாயுவும் சேர்றதுதான் எல்லாத்துக்கும் முதல் படி. அடுத்ததா அந்த முக்கியமான வேதியியல் மாற்றத்தை பாப்போம். தண்ணியும் வாயுவும் சேர்றது ஒரு சாதாரண இயற்பியல் நிகழ்வு மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. அது கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு புது கலவையை உருவாக்குது. ஈஸியா சொல்லணும்னா அது ஒரு லேசான அமிலத்தன்மை கொண்ட தண்ணி. நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த ஒரு விஷயம்தான் உலக அளவுல நடக்கிற இந்த மாபெரும் இயற்கை செயல்முறையை ரன் பண்ணுது. அதாவது பூமியில விழுற ஒவ்வொரு மழை துளியும் ஒரு குட்டி ஆசிட் துளி தான். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பூமியை தொடுதல். நிலப்பரப்புல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லேசான ஆசிட் மழை பூமியை தொட்ட உடனே உண்மையான வேலை ஆரம்பமாயிடுதுங்க. முதல்ல மழை தரையில விழுகுதா, அப்புறம் அது பாறைகள் மேல பட்டு ரியாக்ட் ஆகுது. அதுல லேசான ஆசிட் இருக்கிறதால அது பாறைகளை தொடர்ந்து தாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, அந்த பாறைகளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற தாதுக்களை அது அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குது. பாருங்க, இது ஏதோ 1-2 நாள்ல நடக்கிறது இல்ல, பல கோடி வருஷமா நிக்காம நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த தொடர்ச்சியான ப்ராசஸ் மூலமா நிலத்துல இருக்கிற குறிப்பிட்ட தாதுக்களும் உப்புகளும் வெளியில வருது. மேகத்திலிருந்து சும தூய நீரா கிளம்பின மழை தண்ணி இப்போ பூமியோட பாறைகள்ல இருந்து பிரிச்செடுத்த ரசாயன தாதுக்களை எல்லாம் சுமந்துகிட்டு நிலத்துல ஓட ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இறுதி இலக்கு, அந்த மாபெரும் சேகரிப்பு எங்க நடக்குது? இந்த தாதுக்களையும் உப்புக்களையும் தூக்கிக்கிட்டு வர்ற தண்ணி எல்லாம் நதிகளாவும் ஆறுகளாவும் ஒன்னு சேர்ந்து அதோட ஃபைனல் டெஸ்டினேஷனான கடல்ல போய் தொடர்ந்து கலக்குது. கடல்ல இருந்து தண்ணி ஆவியாகி மறுபடியும் மழையா வரும். ஆனா இந்த உப்புகளும் தாதுகளும் ஆவியாகாம அப்படியே கடல்லையே தங்கிடும். யோசிச்சு பாருங்க, பல மில்லியன் வருஷங்களா இந்த உப்புகள் கடல்லையே சேர்ந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த தொடர்ச்சியான முடிவில்லாத ஓட்டம்தான் கடலுக்கு அந்த தனித்துவமான உப்புச்சுவையை கொடுக்குது. இதுதாங்க அந்த பெரிய ரகசியம். இந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கறாங்க. ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன கேள்வியோட இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த பிரம்மாண்டமான பயணத்தை இப்போ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் வானத்திலிருந்து விழுற ஒரு சாதாரண மழைத்துளிய பார்க்கும்போது அதை நீங்க பழைய மாதிரி பாப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் நமக்கு தெரியாமலே நம்மள சுத்தி நடக்கிற இந்த மிகப்பெரிய புவியியல் மாற்றத்தை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துல சந்திக்கிறேன்.